ஹெச் வினோத்தோட டைரக்ஷன்ல ஜனநாயகன் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது. ஜான் 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், பொங்கல் ட்ரீட்டா இருக்க வேண்டிய ஒரு படம். பட் இப்போ வரைக்கும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. சிபிஎஃப்சி விசாரணை போய் அதுல இருந்து ரிவிஷன் கமிட்டிக்கு போய் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு மாபெரும் கேள்வி இருந்துட்டே இருக்க ஒரு பட்சத்துல இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத விரிவா பார்க்கலாம். ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இதுக்கு வந்து டிசம்பர் டைம்லேயே வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக் ஆர் டிசம்பர் 20th மேலே வந்து சிபிஎஃப்சிக்கு வந்து இந்த படத்தை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஜான் 9 வரைக்குமே சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அது. பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆகல அப்படின்ற போது ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப கடுப்பாகி மூவியோட டீம் வந்து சரி ஓகே நான் வந்து கோர்ட்டுக்கு போறேன், கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது எடுத்த உடனே ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. அடடே சிம்பிளா முடிஞ்சிச்சு, அப்ப ரிலீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆஷா வந்து நீதிபதியா இருந்தாங்க, சிங்கிள் ஜட்ஜா இருந்தாங்க. சோ அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்க நிலைமையில பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே இந்த ஒரு சில காட்சிகள் தானே, அதை வந்து நீக்கிட்டு நீங்க படம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி, ஐ மீன் யூபார் ஏ 16 வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. பட் இப்போ இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிபிஎஃப்சி வந்து அப்பீல் சப்மிட் பண்ணிருந்தாங்க. அது எப்படி நீங்க வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிருக்கலாம், இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து படம் சப்மிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அவர் கோர்ட்டுக்கு வந்து கேட்டோடனே நீங்க எப்படி வந்து ரிலீஸ் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அது அப்படியே டோட்டலா செட்டில் ஆயிருச்சு. ஸோ அவங்களும் அப்பீல் பண்ண உடனே என்னடா இது முடியாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக முடியாம தான் போயிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து மறுபடியும் துறைச்சடிச்சிட்டாங்க. இல்ல எங்க கிட்டலாம் வரக்கூடாது, ஆல்ரெடி ஹைகோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும் போது நீங்க எப்படி இங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி அடிச்சு விட்டாங்க. சரி ஓகே மறுபடியும் இங்கிட்டே வரேன் அப்படின்ற மாதிரி 2 நீதிபதி இருக்க மாதிரி ஒரு அமைப்பு வச்சாங்க இந்த ஜனநாயகன் படம் குறித்து. சரி ஓகே எல்லாமே ஆய்வு செஞ்சாங்க. சிபிஎஃப்சி தரப்புல இருந்தே அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து நிறைய காட்சிகள் இருக்கு, முக்கியமா வந்து இந்த படத்தோட டியூரேஷன் அதிகமா இருக்கு, அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியான சில சின்னங்கள்லாம் இருக்கிறது, அதனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் ஆகும், இந்த சில விஷயங்கள்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரி, இந்த ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மூவி டீம் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன் வில் டூ இட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 2 நீதிபதிகளும் சேர்ந்து அவங்க என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லா கோர்ட்டையும் அழிங்க, மறுபடியும் நான் முதல்ல இருந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து சிங்கிள் ஜட்ஜ் கிட்டே போயிடுச்சு. மறுபடியுமே வந்து ஆஷா தான் நீதிபதியா இருந்தாங்க. திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் எல்லாமே 2 பேர் சைட்ல இருந்துமே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் போயிட்டு இருந்தது. சிபிஎஃப்சில இருந்து ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்ப போய் ரிவிஷன் கமிட்டில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போய் அது வந்து தப்பாகி திருப்பியும் வந்து இல்ல நாங்க சொன்னது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி திருப்பியும் ரிவிஷன் கமிட்டிக்கே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தது. ஸோ கோர்ட்டுக்கு போனதுனால அந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ண முடியாம அப்படியே பாதியிலே நின்றுச்சு. அதாவது சிபிஎஃப்சியுமே எந்த வேலையுமே சில ஜனநாயகன் படத்து குறித்து, ஜனநாயகனும் வந்து கோர்ட்டை நம்பி ஃபுல்லா இருந்தாங்க, இந்த ப்ரொடக்ஷன் டீமே வந்து ஃபுல்லா. ஸோ கடைசியில் இப்போ என்ன தாண்டா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழுப்பாட்டமா இருந்ததுனால ஃபைனலி கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸை வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க. கேஸ் வந்து வாபஸ் வாங்கினதுனால திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன ஆக்சுவல் ப்ரொசீஜர் நடக்குமோ அந்த ஆக்சுவல் ப்ரொசீஜர் வந்து நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது. மார்ச் 9 தான் வந்து ரிவிஷன் கமிட்டியில வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லா பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஓகேப்பா ஃபைனலி ரிவிஷன் கமிட்டி பார்த்துருவாங்க, சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான் படம் ரிலீஸ் ஜாலி அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ஆப்பா வந்துருச்சு. அதுல இருக்க ஒரு மெம்பருக்கு வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஒரு வாரம் அந்த மாதிரி தள்ளி வச்சிருந்தாங்க. ஸோ தள்ளி வச்சதுனால அட என்னடா இது படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே இப்பயாச்சும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மார்ச் 18 வந்து இந்த ரிவிஷன் கமிட்டியில வந்து கொடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஸோ இந்த படத்தை பார்த்து சரி ஓகே எல்லாம் ஃபைன், இது எல்லாமே ஓகேப்பா படம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே எல்லாருக்குமே செம்ம ஆனந்தம். முக்கியமா விஜய் ரசிகர்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இது. ஏன்னா விஜயோட கடைசி படம் இது அப்படின்றதுனால, விஜயோட ஃபேர்வெல் மூவி அப்படின்றதுனால எந்த அளவுக்கு விஜயோட நடிப்பு இருக்கு, இந்த படத்துல எந்த அளவுக்கு இன்புட்ஸ்லாம் இருக்கு, இந்த படம் முடிந்த ஒரு டைம்லயே தான் அவர் வந்து அரசியலுக்கும் வந்து ஒரு படி ஏறினாரு அப்படின்ற பட்சத்துல அரசியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த ஏப்ரல் மே இந்த மாதத்துல வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கருப்பு படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஒரு சில படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஏன் இப்போ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் சூர்யாவோட அடுத்த படம் கருப்புக்கு அடுத்த வர படம் கூட ஜூன் டைம்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அஜித்தோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மர் டைம்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமான ட்ரீட் இருந்தாங்க. சரி
சரி ஓகே அந்த டைம்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு பெரிய ஹோப் வச்சுட்டு இருந்தா கடைசியில அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த படத்தை ஃபுல்லா பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரிவிஷன் கமிட்டிக்கு போன இருந்த படம் வந்து ஃபைன் ஓகே இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்க. பட் அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க, அதாவது ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சினிமா வைஸ் ஃபைன் பட் ஸ்டில் இதுல வந்து நிறைய அரசியல் ரீதியான கண்டென்ட்ஸ் இருக்கு, அரசியல் ரீதியாக ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்றதுனால இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல இருக்கும்போது எலெக்ஷன் பீரியட்ல ரிலீஸ் ஆக போற ஒரு படம், இதுவும் அரசியல் ரீதியாக இருக்க படம், இதுல நடிச்ச ஒரு பர்சனும் வந்து எலெக்ஷன்ல நிக்க போறாரு அப்படின்ற பட்சத்துல இதை வந்து எலெக்ஷன் கமிட்டி ஃபுல்லா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ அகெயின் மறுபடியும் வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்த்துட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான அப்டேட் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி ரிலீஸ் ஆகிருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் வந்து இப்போ விஜய் வந்து சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் போனாரு. டெல்லியில தான் வந்து அமித்ஷாவும் வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல இவர் வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிற, அதாவது என்டிஏவோட அலைன்ஸ் வைக்கிற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இது எல்லாமே போயிட்டு இருக்க நிலைமையில இப்போ ரூலிங் பார்ட்டில ஒரு டீம் அவங்க வந்து மேபி ஏதாச்சும் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவாங்களா, மேபி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாச்சும் ரிவால்வ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஸோ சப்போஸ் ரிவால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் இப்போ சொன்ன மாதிரி இவர் டெல்லிக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி என்டிஏவோட அலைன்ஸ் வச்சிருக்காரு, வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் போது மேபி அவங்க தரப்புல இருந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போகலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மே ஜூன் டைம்ல வந்து ரிலீஸ் ஆகிரும். ஃபைனலா இப்பயாச்சும் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இழுத்தடிச்சுட்டு இருக்கு. ஆப்வியஸா நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி சென்சார் போர்டு விஷயமாவும் நிறைய ஓடிடி ரைட்ஸ்னால சேட்டலைட் ரைட்ஸ்னால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னாலே படம் ரிலீஸ் ஆகாம நிறைய படங்கள் இருக்குது. பட் ஹி இஸ் a huge person in cinema. விஜய் வந்து ஒரு huge person in cinema அப்படின்றதுனால இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷாலும் வந்து இந்த படத்தை குறித்து பேசிட்டு இருந்தாங்க. நிறைய நடிகர்கள் சிம்பு பேசியிருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த படம் குறித்து பேசியிருந்தாங்க. இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும், எதுக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவரோட கடைசி படம் அப்படின்றதுனால சினிமால அவர் ஒரு நல்ல பர்சன் அப்படின்ற போது அந்த படத்தை வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும், இந்த அளவுக்கு ஒரு டிலே பண்ண தேவையில்லை, எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் கூடிய சீக்கிரம் மே ஜூன் இந்த டைம்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஹோப் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.